வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் பட்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரொம்ப பாப்புலரான ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபி, சில்லி சிக்கன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில்லி சிக்கன் செய்கிறதுக்காக நான் ஒரு 500 கிராம் சிக்கன் தாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட போனெல்லாம் ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். மோஸ்ட்லி சில்லி சிக்கன் செய்கிறதுக்காக போன்லெஸ் பீசஸ் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு வேணுன்னா சிக்கன் பிரெஸ்ட் பீஸை கூட எடுத்துக்கலாம். முதல்ல இந்த சிக்கனில் இருந்து போன்ஸ் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக சைட்ஸில் இப்படி கட் பண்ணி மீட்டு வந்து ஸ்க்ராப் பண்ணி ஒரு சைடுக்கு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா போன்ஸையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வினேகர், இது முழுகிற அளவுக்கு மிதமான சூடுள்ள தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வச்ச சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது உள்ள நல்லா ஜூஸியாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் சிக்கன் கிடைக்கும். வினிகருக்கு பதிலாக நம்ம சிக்கன் லாலிபாப் வீடியோவில் பண்ண மாதிரி தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1.5 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, ஒரு முட்டையோட வெள்ளை சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கணும். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இது ஊறும்போது நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கேப்சிகம் சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 5 பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியனை பொடியாக நறுக்கிடலாம். இதோட ஒயிட்டும் க்ரீனும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது செலரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கணும். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். சைனீஸ் டிஷ்ஷில் செலரி ஆட் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஊற வச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் மீடியமாக சூடான பிறகு சிக்கன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக சில்லி சிக்கன் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிக்கணும். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, நறுக்கி வச்ச செலரி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க.
அடுத்ததாக சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு, 2.5 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸு, 2.5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் குக் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிக்கவும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் வினேகர், தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸில் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும், அதனால பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் சுடு தண்ணி ஊற்றி கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சாஸோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணும்போது தான் சாஸஸோட புளிப்பெல்லாம் பேலன்ஸ் ஆகும், அதனால அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி திக்காகிறதுக்காக ஸ்லரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லரி வேறு எதுவும் இல்லை, ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஒரு 1/2 கப் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தது தான். இது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கடைசியாக கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீனையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட டேஸ்டி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்பைஸ் அண்ட் பட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.